டுடே ஸ்டாக் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு 2 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். இப்படி வந்து அது பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மேபி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நியூஜென். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்ஷன் ஆகி மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் ஆகி மேலே நல்லாவே பவுன்ஸ் ஆச்சு. விஷயம் என்னென்னா தே ஹவ் காட் மோர் ஆர்டர். அந்த ரீசனால் இது வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரியாக்ட் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் தான் கொடுத்துருந்தேன். விஷயம் என்னென்னா ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து இங்கேருந்து மூமெண்டம் எடுப்போம் அதே மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி ஆயிருக்கு. வெல் அண்ட் குட். இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைனெக்ஸ் கிரீன். ஏன் இந்த ஸ்டாக்கை பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக்குக்கு தே ஹவ் காட் ஒன் எக்ஸலண்ட் ஆர்டர். ஓகேங்களா, ஒரு சூப்பரான ஆர்டர் கிடச்சிருக்கு. அது என்ன ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோலார் ப்ராஜெக்ட் போகிறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. பல மெகாவாட்டுக்கு. ஓகேயா. இதை வந்து நீங்கள் கூகுளில் நியூஸாக போட்டாலும் இந்த கம்பெனி போயிட்டு இந்த கம்பெனி பேர் போட்டு ஷேர்னு போட்டு நியூஸாக போட்டாலும் அது வந்து டிஸ்பிளே ஆகிடும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ரீசனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து 12% மேலே ஏறி இருக்கு. இது வந்து ஓவரால் ஹைட்டாக இருக்குது. இதை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 260 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து 200 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸை பொறுத்த வரைக்குமே நம்ம சில ஸ்டாக்ஸை நியூஸ் வைஸ் அது எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பற்றி சொல்லுவோம். இல்லை ரிசல்ட் வைஸ் ரியாக்ட் ஆகிற ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசுவோம். நான் வந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுங்கள், எந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் ஷேரிங் ஃபார் த நாலேஜ் பர்பஸ். இதால் இந்த மாதிரி நியூஸ் வந்ததால் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஷேர் நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ.